ஏன்னா இதுல என்ன தெரிந்து கொண்டார அப்படின்னும் போது ஆச்சரியமா இருக்கு. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் போது இந்த அழைப்புக்கு ஐயோ ஆண்டவரை எவ்வளவு பாத்திரமா நடக்கணுமோ என்னால முடிஞ்ச வரைக்கும் நடக்கணும். அதனால எந்த அளவுக்கு உங்களுக்கு கீழ்படி நடக்கணுமோ நடக்கணும் ஆண்டவர்ன்னு எனக்கு தோணுது. அப்போ மத்தவங்க பாக்குறது எப்படி பாக்குறாங்க? ரகு அவரு என்ன மூல சூடு கோவப்படுவார். அப்படி உன் படத்தை எடுத்துக்கின அந்த பக்கமா நெருப்பேத்தி நிற்பேன். நாங்க என்னென்ன சிந்திக்கிறோம், எப்படி சிந்திக்கிறோம், ஆண்டவர் என்ன உணர்த்துறாரு, எப்படி உணர்த்துறாரு, எப்படி வழி நடத்துறாரு, அவரு எப்படி வழி நடத்தின்னு வந்தாரு, இப்படி எல்லாம் கிருபியை காட்டாரு, இறக்கத்தை காட்டாரு, அன்பை காட்டாரு, அவர் எப்படி வெளிப்படுத்துறாரு, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? பாக்கிறதெல்லாம் அப்படி மாம்சமா பாக்க. அவ யார் பாரு இன்னாருக்குள்ள இப்படி அப்படி மாம்சமா பார்க்காதீங்க. மனுஷனுக்குள்ள இருக்கிற தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் சொல்ற மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் உள்ளத்தை பார்க்க. ஆமென். பாருங்க, உள்ளத்தை பார்க்க கத்துக்கணும். எதுக்குதான் இருக்கிறோம்? அவங்களுடைய பேச்சு மாறும், எல்லாமே மாறும். ஏன் இப்படி பேசுறாங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கும் போது ஐயோ ஏதோ பிரச்சனை போலக்குது அவங்களுக்கு. இத பார்க்க தெரியாம சும்மா மேலோட்டமா பார்த்து எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணி இங்க வந்தீங்கன்னா இயேசு மன்னிக்கிறார். இயேசு எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு அன்பு உள்ளவர், எவ்வளவு தய உள்ளவர், எவ்வளவு கிருபை உள்ளவர், எவ்வளவு பொறுமை உள்ளவர். அதை கத்துக்கணும். அது இந்த பாருங்க, ஆண்டவர் அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி படைச்சார்ல, இதுதான் அவருடைய கேரக்டர். இதைத்தான் நம்ம குடும்பத்துல காட்டணும். அன்பை காட்டு, இரக்கத்தை காட்டு, கிருபையாரு, பொறுமையாரு, தயவாரு, அவங்களை பார்க்க வேண்டிய விதத்துல பாருன்ற காட்டு. நீங்க பார்க்கும் போதெல்லாம் அவங்க கோபமா பேசுறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்காங்க, ஆதியா பாரு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இது முதல் ஒருவரையும் நானு மாம்சத்தின்படி அறியேன். ஏன் இயேசுவே நான் மாம்சத்தின்படி அறியேன்? ஏன்னா அவர் கிறிஸ்து, அவரு என்ன ஆவியா பாக்குற, கூட இருக்கிற பக்கத்துல இருக்கிறியா நீ உன்னையும் ஆவியா பாக்குற, உலகத்தையே நான் ஆவியா பாக்குற. ஆவிக்குரிய கண்ணு தேவை. இங்க வந்து ஆவிக்குரிய கண்ணு திறக்கணும். இது என்னது சொல்றாரு? ஏன் சொல்றாரு? இந்த வார்த்தையெல்லாம் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்குதா. இந்த எழுத்து சும்மா எழுத்து கிடையாது, இது ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கு. இதை பேசும்போது உள்ள தொடப்படும், இதை பேசும்போது உள்ள உடையும், இதை பேசும்போது உள்ள நம்பிக்கை வரும், இதை பேசும்போது உள்ள விசுவாசம் வரும், இதை பேசும்போது ஆளே மாறுவாங்க. அதுதான் இந்த ஆவியாயும் ஜீவனமா இருக்குது. சாதாரணமான வார்த்தையா நம்ம அச்சச்சு நம்ம கையில இருக்குது. ஆனா இதை பேசும்போது ஜீவன் புறப்படும். ஓ